அதே போல ஃபிக்ஹுடைய கிதாபுகள் இருக்குது. ஒரு ஆண் பிள்ளைக்கு ஒரு ஆணுக்கு என்ன இல்லை, ஆண்மை இல்லாமல் புகையிலும் நிக்காக செஞ்சு வைக்கிறாங்க, நிக்காக செஞ்சு வைக்கிறாங்க. அதே மாதிரி ஒரு பெண்ணுக்கும் அப்படிப்பட்ட நோய் இருக்குது, பெண்களுக்கு நோய் இருக்கு அப்படிப்பட்ட நோய். ரத்தகா கருணா என்று சொல்லி ஃபிக்ஹுடைய கிதாபுகள்ல அது எழுதப்பட்டிருக்குது. நான் சொல்றேன், செக்ஸுவல் லைஃப்ல, அதாவது ஃபேமிலி லைஃப்ல, தனிப்பட்ட தாம்பத்திய லைஃப்ல யாருக்காவது ப்ராப்ளம் இருக்கும் என்றிருந்தால் நீங்க ஒரேடியா முடிவு செய்வான் டிவோர்ஸுக்கு என்று சொல்லி ஒரு கவுன்சிலரை நாடுங்கோ, ஒரு கவுன்சிலரை நாடுங்கோ. உங்களோட ப்ராப்ளத்தை ஓப்பனா பேசுங்கோ. எனக்கு இப்படிப்பட்ட ஒரு சிக்கல் ஒன்று இருக்குது, இதோ தானோ தெரியாது, இதனால தானோ தெரிய என்ற வாழ்க்கை இப்படி ஆகுதுன்றத ஓப்பனாக பேசி என்ன செய்ய பாருங்க, அதை ப்ராப்ளத்தை ஷோட் பண்ணுங்க. இல்லாம செக்ஸுவல் லைஃப்ல சில கட்டங்கள்ல இல்ல. எனக்கு நடந்து, நான் இதுக்கு முந்தி சொல்லியிருக்கிறேன், 2 வருஷத்துக்கு பிறகு ஒரு பொம்பளை புள்ள கடிதம் எழுதுறா, நான் டிவோர்ஸ் ஆகிட்டேன், என் ஹஸ்பண்டிடமிருந்து நான் இதா இருக்கணுமான்னு கேட்டு. எத்தனை வருஷத்துக்கு பிறகு? அப்ப சொன்னா ஓ இருக்கணும், என்ன டவுட் அதுல? இல்லை, என் வெர்ஜினிட்டி அப்படியே இருக்குது. டெஸ்ட் பண்ண ரிப்போர்ட் எல்லாம் பார்த்தா எஸ் அப்படியே தான் இருக்குது. கடைசிக்கு பார்த்தா ஹஸ்பண்டுக்கு என்ன இல்லை, Heart of trading. ஆண்மையில் ஹஸ்பண்டுக்கு. இது ஃபிக்ஹுடைய கிதாபுகள்ல இந்த கை சூகையாக இருக்கு. சூகண்ட என்ன செய்யுது? சொத்தி. கை இருக்கும், கையால் ஒன்றும் செய்யலாம். அது மாதிரி ஆண்மைக்கும் ஆகும், இப்படி ஆகிடும். ரைட். அடுத்தது பொருளாதார நெருக்கடிகள். இது ஒரு காரணம். பொருளாதார நெருக்கடி. வாழ்க்கையில் நல்ல வசதியோடு இருந்தாரு, இப்ப மாப்பிள்ளை என்ன ஆயிட்டாரு? லாஸ்ட். சம்டைம் டிவோர்ஸ் போவாங்க. எங்களுடைய சமூகத்தில் அப்படிப்பட்ட இன்சிடென்ட்ஸ் ரொம்ப குறைவாக இருந்தாலும் மிடில் ஈஸ்ட்ல கூடியது. 2008 வந்து ரெக்கார்ட் இயர் இன் மிடில் ஈஸ்ட். ஆக கூட என்ன நடந்தது? டிவோர்ஸ். ரீசன் வந்துட்டு எது காரணம்? ஃபைனான்சியல் கிரைசிஸ் காரணம். 2008 ஏற்பட்ட ஃபைனான்சியல் கிரைசிஸ். கணவன் மனைவியிடம் உள்ள பொறுப்புகளில் ஏற்படும் முரண்பாடுகள். புள்ள பார்க்கணும் யாரு? புள்ள பார்க்கணும் யாரு? மை வைஃப். ஹலாலான உணவு யாரோட பொறுப்பு? ஹஸ்பண்ட் பொறுப்பு. அப்ப இந்த பொறுப்பு கணவன் அல்லது மனைவி தமது குடும்பத்துடன் கொண்டிருக்கும் அதிக அன்பு. கல்யாணம் முடிச்சதுக்கு பிறகு உம்மாவோட மனைவியோட அன்பு ஈக்குவலாக காட்டப்பட வேண்டும். உம்மாக்குரிய அன்பு, மனைவிக்குரிய அன்பு. ஆனால் ஒரு பக்கம் அன்பு கூடியது. உம்மாட்ட கேட்டுத்தான் எல்லாமே செய்ய போறாரு, தாத்தாட்ட கேட்டுத்தான் எல்லாமே செய்ய போறாரு. இப்ப என்ன செய்யும்? இப்ப இவைகள் எல்லாம் டிவோர்ஸின் பக்கமாக இட்டு சொல்லும். ஒருவர் மற்றவரிடமிருந்து சுமக்க முடியாத எதிர்பார்ப்புகள், இதெல்லாம் என்ன காரணங்கள்?